ஆதரவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அமைச்சர் அவர்கள், எனக்கு இதற்கு ஒற்றை வரியில் பதில் வேண்டும். நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய வெளியேற்றத்தின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 தரப்பினரை இப்பொழுது நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டியிருந்தீர்கள் வாக்காளர்கள் வரிசையில். ஒன்று நடுத்தர வர்த்தக சமூகம் தொடர்பில், அடுத்தது இளைஞர் புதிதாக இணைந்த வாக்காளர்கள் தொடர்பில். அதே நேரத்தில் நீங்கள் இந்த கிராமப்புற மக்கள் தொடர்பிலும் ஒரு கருத்தினை கூறியிருந்தீர்கள். அவர்கள் எந்தளவு தூரம் முன்னாள் ஜனாதிபதியோடு விசுவாசமாக இருந்தார்கள், அவருடைய தலைமை தொடர்பில் எந்தளவு தூரம் நம்பிக்கையாக இருந்தார்கள் என்பது தொடர்பில். அதே நேரத்தில் தேர்தல் பெறுபவர்களினூடாக அதனை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு கிராமப்புறங்களினூடாக கிடைத்த செல்வாக்கு எந்தளவு தூரம் இருந்தது என்பது எனக்கு ஒற்றை வரியில் கூறுங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானத்தினூடாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இனவாத வாக்குகள் கிடைத்ததற்கான வாய்ப்புகள் இருந்ததா இல்லையா? பாரிய அளவில் அவர் நினைத்த மாதிரி மக்கள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஓரளவுக்கு சில நேரம் சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான போதிய கால அவகாசம் இருக்கவில்லை. உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் உட்பட அரச ஊடகங்களை எல்லாம் அதிகப்படியாக இதற்காக பாவித்தார்கள். ஆனால் உங்களுடைய இந்த தொலைக்காட்சி மற்றும் இலங்கை ரூபவாகினி கொடுத்த அப்புறம் இலங்கை வானொலி போன்றவைக்கு இருக்கிற நாடு தழுவிய கவரேஜ் மற்ற ஊடகங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் அதை வைத்து மக்கள் மத்தியில் செய்த பிரச்சாரங்கள் பெரிதாக எடுபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமை 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்க முன் வருகிறது. அப்போதைய காலகட்டத்தினை பொறுத்தவரையில் அது ஒரு சரியான தீர்மானமாக தென்பட்டது. தமிழ் மக்களுடைய வாக்குகள் புறக்கணிக்கப்பட்டமையின் காரணமாக அந்த தேர்தல் முடிவுகள் வேறு வகையாக வந்திருந்தாலும் கூட 2010ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமையும் கட்சியும் எடுக்கிற முடிவு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பது. 30-40 ஆண்டுகள் அனுபவம் மிக்க அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ இருக்கின்ற பொழுது ஒரு இராணுவ தளபதியை இந்த நாட்டின் தலைவராக்க வேண்டும், ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற முனைப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக தீவிரமாக ஈடுபட்டது. அதே நேரத்தில் மிக அதிகளவான தேர்தல் பிரச்சாரங்களிலும் நாடு தழுவிய ரீதியில் ஈடுபட்டது. ஏன் சரத் பொன்சேகாவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வந்தது? ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, மஹிந்த ராஜபக்ஷவுடைய அரசியல் கோட்பாடுகளோடு எங்களுக்கு பாரிய உடன்பாடு இருக்கவில்லை. அடுத்தது, ரணில் விக்ரமசிங்க அந்த கட்டத்தில் சந்தைப்படுத்த முடியாத ஒரு தலைமையாக இருந்தது என்பதை மிக தெளிவாக நாங்கள் அடையாளம் கண்டிருந்தோம். எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதோ ஒரு மாற்று தீர்வை நாடியாக வேண்டும். அதிலே ஜேவிபி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிடம் இந்த யதார்த்தத்தை மிக தைரியமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது. அதை நாங்கள் செய்தது மாத்திரமல்ல, நான் இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழ் தேசியம் யுத்தத்தில் தோல்வியுற்றதாக ஒரு வெற்றி களிப்பில் மிக கீழ்த்தரமாக அல்லது ஒரு தமிழ் மக்களை பாதிக்கின்ற வகையில் நடந்து வந்த பிரச்சாரங்களுக்கு மத்தியில் ஒரு இராணுவ தளபதி, அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரு இராணுவ தளபதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஒரு மாற்றுத் தீர்வாக சந்தைப்படுத்துவதற்கு அவர்களை இழுத்து வருகிற பணியில் நானும் ஒரு பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டியிருந்தது. அதற்கென்று நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளோடு சுவிட்சர்லாந்து போல இடங்களுக்கும் போய் மிகப்பெரிய பிரயத்தனங்களில் ஈடுபட வேண்டி இருந்தது. இதையெல்லாம் செய்ததற்கு காரணம் இந்த 2 விஷயங்களும் தான். ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளிலும் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசம் காட்டப்பட்டாலும் இறுதி நேர மோசடிகள் என்பது கொஞ்சம் இடம்பெற்றுத்தான் இருக்கிறது.
அதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த சில முடிவுகள் தொடர்பில் நீங்கள் பின்னர் அது தொடர்பிலான அதிருப்தியை வெளியிட்டிருந்தீர்கள். குறிப்பாக ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதற்கு அப்பால் சென்று 18வது திருத்தச் சட்டத்துக்கு நீங்கள் ஆதரவளிக்க முற்பட்டமையானது எந்தளவு தூரம் அரசியல் சாணக்கியமிக்க ஒரு முடிவு. அதே சந்தர்ப்பத்தில் திவினகும சட்டமூலம் போன்றவை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சிறுபான்மை கட்சி என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சட்ட முதுமானியும் கூட, அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் 18வது திருத்தச் சட்டம் என்பது முழு நாட்டுக்கும் ஒரு ஆபத்தான விடயமாக இன்றும் பார்க்கப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை சமூகம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் அது திருப்தியை தராத ஒரு விடயமாக கூட நாங்கள் அதனை பார்க்கின்றோம். இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் அவ்வாறான சட்ட மூலங்களுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன் வந்தது? இல்லை, அந்த சட்ட மூலத்தை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் முஸ்லிம் காங்கிரஸில் பலரை பறித்தெடுத்திருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்கு காரணமாக அமைந்தது ஐக்கிய தேசிய கட்சி விட்ட ஒரு மிகப்பெரிய தவறு. அதனை அந்த முடிவை அவர்கள் எடுத்த போதே நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். நாங்கள் ஆதரித்த சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் மிக தெளிவாக தெரிந்த விஷயம், பாராளுமன்ற தேர்தலிலும் அதே கூட்டு ஒன்றாகவே இருந்தால் மாத்திரம்தான் 3/2 பெரும்பான்மையை நெருங்குவதற்கு இருக்கிற வாய்ப்பை நாங்கள் குறைக்கலாம். என்னுடைய பார்வையில் சரத் பொன்சேகாவுடைய தோல்வியோடு அந்த அன்னம் சின்னத்தில் ஜேவிபி உட்பட எல்லா கட்சிகளையும் ஒன்றாக வைத்திருக்கிற முயற்சியில் ஐக்கிய தேசிய கட்சி கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். வேறு எதற்குமாகவும் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியையும் எங்களையும் பாதுகாப்பதற்காக. இல்லை என்றால் நிச்சயமாக முதலில் பலியாவோர் நாங்களாகத்தான் இருப்போம். என நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடவும் மிக சிறிய கட்சி என்ற அடிப்படையில் அதை பற்றி நாங்கள் மிக தீவிரமாக கதைக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினர் பிடிவாதமாக இருந்தார்கள். இனிமேல் அன்னம் சின்னத்தில் நாங்கள் போக முடியாது, எங்களுடைய கட்சியின் அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது என்று பிடிவாதமாக இருந்த நிலையில் மிக தெளிவாக அவர்களுக்கு சொன்னோம். இதில் உள்ள பாரதூரம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியோடு பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மை அடைவதற்கு ஒரு சில ஆசனங்கள் தான் குறைவாக வரும் என்ற நிலைப்பாட்டில் முஸ்லிம் காங்கிரஸ் தான் முதலாவது பலியாகிற ஒரு கட்சியாக மாறிவிடும் என்பதை தெளிவாக நாங்கள் சொன்னோம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி பிடிவாதமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கேட்டோம். கேட்ட நிலையில் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக நான் என்னுடைய சட்ட முதுமானி பட்ட பரீட்சைக்கு படிப்பதற்காக கொஞ்சம் ஓய்வெடுத்து ஒதுங்கியிருந்த நிலையில் என்னுடைய முதுகுக்கு பின்னால் சில நிகழ்வுகள் நடந்ததை நான் அறிந்திருக்கவில்லை. அறிய வந்தவுடன் எனக்கென்று பெரிய தெரிவுகள் எதுவும் இருக்கவில்லை. ஒன்று, தற்காலிகமாக ஒரு பேரம் பேசும் நிலைக்கு அன்றிருந்த ஜனாதிபதியோடு போயாக வேண்டும். ஜனாதிபதிக்கும் இந்த 3/2 பெரும்பான்மை அடைந்து கொள்வதற்கு கொஞ்சம் பேரை பறித்தெடுக்கலாம் என்ற தைரியம் இருந்தாலும், ஆனால் அவர்கள் வந்தால் மக்கள் யாரும் அவர்களுக்கு பின்னால் வரமாட்டார்கள் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. அவரை பொறுத்த மட்டில் ஆசனங்கள் மாத்திரம்தான் தேவை பாராளுமன்றத்தில் நிலைப்பாட்டிருந்தாலும், முஸ்லிம் காங்கிரஸ் இன்னும் ஒரு சமூக யதார்த்தத்தை உள்வாங்க வேண்டியிருந்தது. எங்களை ஆதரித்த எங்களுடைய கட்சி போராளிகள் உட்பட கட்சி இந்த தடவை இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து 3/2 பெரும்பான்மையில் இருக்கிற பேரம் பேசும் சக்தியையாவது வைத்துக்கொண்டு எதையாவது அரசாங்கத்தில் சேர்ந்து செய்தாக வேண்டும். இல்லை என்றால் இன்னும் மக்களை எங்களிடத்திலிருந்து தூரப்படுத்துகிற, அபிவிருத்தியை காட்டி மக்களை பறித்தெடுக்கிற விஷயங்களில் ஆபத்து வரும் என்ற ஒரு நிலைமை எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் கணிசமான அளவு இருந்தது என்ற ஒரு நிலையில் அவற்றையெல்லாம், அது மட்டுமல்ல,
சமூகத்தில் உலமாக்கள், சமூக தலைமைகள் கூட மறைமுகமாகவும் நேரடியாகவும் இதற்கு பிறகும் இன்னும் பிடிவாதமாக இருப்பது அர்த்தமில்லை. கொஞ்சம் என்றால் பதுங்கி பாய்வதற்காகவாவது நீங்கள் கொஞ்சம் அரசாங்கத்தோடு சேர வேண்டும் என்ற அழுத்தம் மெதுவாக ஆரம்பித்திருந்தது. இவற்றையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஜீரணிப்பதற்கு சங்கடமாக இருந்தாலும், அன்றிருந்த நிலவரத்தில் அதை செய்வதில் பெரிய பாதகமில்லை என்று நினைத்தோம். ஆனால் அது தீவிரமான சில பாதக நிலைமைகளை தோற்றுவித்தது காலப்போக்கிலே என்ற காரணத்தினால் அதற்காக நாங்கள் வருந்தினோம். சரி, அதே நேரத்தில் தொலைபேசி ஊடாக ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், யார் பேசுகின்றீர்கள், எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் பொத்தியிலிருந்து சமாயன் பேசுறேன். உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். வார எம்பி தேர்தல்ல பொத்தியிலுக்கு எம்பி கிடைக்காது, தேசிய பட்டியலாவது கிடைக்குமா பொத்தியிலுக்கு? சரி, நன்றி. பல ஊர்களில் தங்களுடைய ஊருக்கு எம்பி வேண்டும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொத்துவிலை பொறுத்த மட்டில் அம்பாறை மாவட்டத்தின் தென்கோடியில் எல்லா விதங்களிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராக இருக்கிற நிலையில் அவர்களுக்கு மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு மிக கூடுதலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கட்டத்தில் என்றால் முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த எடுப்பிலே இதை செய்வோம் அதை செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுப்பதை விடவும் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியின் வெற்றியை, அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் என்றால் நடக்கிற தேர்தல் இப்போ போகிற அரசியல் சமன்பாடுகளை வைத்து பார்க்கிற போது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஒரு விதமான போட்டி நிலைமையை தோற்றுவிக்கும் என்ற சாத்தியப்பாடுகள் தென்படுகிறது. நாங்கள் எவ்வாறான கூட்டு ஒன்றை அமைக்கப் போகிறோம் என்பதை பொறுத்தும், எத்தனை தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கும் என்பதை பொறுத்தும் பொத்துவில் போன்ற பிரதேசங்களும் எதிர்பார்ப்பை இழக்க வேண்டிய அவசியமில்லை. அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தட்டுபவர்கள் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். உங்களுடைய கட்சியின் தவிசாளராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேகுதாத் அவர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நடந்து கொண்ட விதம் தொடர்பில் நீங்கள் அறிவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த பொழுது அவரும் ஒரு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருந்தார். அதை நீங்கள் கண்டித்து வாழ்த்திருந்தீர்கள். இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் கட்சிக்குள் இடம்பெற்றிருக்கின்றன. அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் பல அதிருப்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. உங்களுக்கு கட்சியை வழிநடத்தி செல்வதில் சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான காய் நகர்த்தல்கள் உள்ளுக்குள் இருந்தே நடந்தேறியிருப்பதாக நீங்கள் பல தடவைகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூறியிருக்கின்றீர்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறானவர்கள் தொடர்பிலான நீங்கள் ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு அவர்களை அறிந்து கொண்டு ஏன் மீண்டும் மீண்டும் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள்? குறிப்பாக அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடாவிட்டாலும், ஒருவேளை தோற்றுவிட்டால் கூட மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு கிடைக்கிறது. இது எதிர்வரும் காலங்களில் இடம்பெறுமா? இல்லை, முஸ்லிம் காங்கிரஸுடைய அரசியலில் ஒரு சிலருக்கு அந்த அதிர்ஷ்டம் வாய்த்திருக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியில் நண்பர் அஸ்வருக்கு மாதிரி அந்தந்த கட்டங்களில் தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு உறுத்துடையவர்களாக அவர்களை கருதி கட்சி அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறது. இடைநடுவில் ஏதாவது தடுமாற்றம் வருகிற நிலவரம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற பிரச்சனையாகத்தான் இருந்து வருகிறது. தவிசாளரை பொறுத்த மட்டில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நான் அவரோடு எந்த முரண்பாடும் எனக்கு கிடையாது.
ஆனால் பொதுவான விஷயங்களில் கட்சி தீர்மானங்களை குறித்த விஷயங்களில் அதிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் அதி தீவிர நிலைப்பாட்டில் அவர் இருந்தார் என்பதும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஓடு நாங்கள் அரசியல் ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கு மாற்றமாக சில சந்தர்ப்பங்களில் பேசுகிற போது அதையும் கூட அவர் வித்தியாசமான பாணியில் விமர்சிக்கிற நிலவரங்கள் இருந்தது. இவ்வாறானவர்கள் எதிர்வரும் காலங்களில் உள்ள அரசியல் அங்கம் வகிப்பார்களா என்பது என்னுடைய கேள்வி. ஏனென்று சொன்னால், நீங்கள் குறிப்பாக குறிப்பிடுகின்ற விஷயம் இப்பொழுது பாரதூரமான விடயம் 18வது திருத்தச் சட்டமூலத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவளித்தது என்பது. அதனத்தில் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்ட விவகாரம் போன்றன தேசிய அளவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையில் முக்கியத்துவம் பெறுகின்ற, அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள். கட்சி பிளவுபடும் என்பதற்காக நீங்கள் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள். உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமை இந்த இடத்தில் அரசாங்கத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது? அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்களை யாராக இருந்தாலும், மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்தாலும், பிரதேச சபை உறுப்பினர்களாக இருந்தாலும், எதிர்வரும் தேர்தலில் மக்கள் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தலைமை ஒரு சரியான தீர்மானத்தினை எடுத்து கட்சியிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டு அவர்களை மக்கள் மத்தியில் முன்னிறுத்துவதற்கு ஏன் முன் வருவதில்லை? இல்லை, இப்போ கட்சி கூட்டாக எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் சில சந்தர்ப்பங்களில் மிக இறுக்கமாக சில தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறேன். அந்த தீர்மானங்களை மக்கள் அங்கீகரித்தும் இருக்கிறார்கள். நாங்கள் அவ்வப்போது கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்படுவதும் அவர்களை விலக்க வேண்டிய போது விலக்குவதும் என்பதும் நடைபெறாமல் இல்லை. ஆனால் என் பஷீர் ஷேகுதாவுதை பொறுத்த மட்டில் மாத்திரம் ஏதோ ஒரு விதிவிலக்கான ஒரு நடைமுறை இருக்கிறதா என்று பலரும் கேட்கிறார்கள். அவருக்கென்று ஒரு 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 தனியான பாத்திரம் இருந்திருக்கிறது இந்த கட்சியில். அவருடைய சார்பிலும் கட்சிக்குள்ளே பேசியவர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து வந்திருக்கிறது. எல்லா விஷயங்களையும் உள்வாங்கியவர்களாகத்தான் நாங்களும் கூட்டாக எப்படியாவது ஒரு தீர்மானத்துக்கு வருகிற போது இந்த அரசாங்கத்திலிருந்து இருப்பது விலகுவது சம்பந்தமான விஷயத்திலும் நான் எவ்வளவுதான் எங்களுக்கு இடையிலே கடந்த ஓரிரு வருஷங்களாக ஒரு முரண்பாடுகள் வெளிப்படையாக தென்பட்டாலும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு முன்பு கலந்து பேசுவது போன்ற விஷயங்களில் எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன விஷயங்களை பேச வேண்டுமோ அவற்றையெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய விருப்பத்தையும் எதுவாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டு இறுதியான தீர்மானங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். அதற்காக அவர் போகின்ற திசையில், அவர் போக எத்தனிக்கின்ற திசையில் கட்சியை கொண்டு போக வேண்டும் என்று நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற நியாயங்களை அவரும் புரிந்து கொண்டிருப்பார். அதில் ஈற்றிலே நான் எடுத்த முடிவுகளுடைய நியாயங்கள், குறிப்பாக கடந்த கிழக்கு மாகாண தேர்தலின் போது கட்சியின் தீர்மானத்தை அவர் அங்கீகரிக்கவில்லை, பகிரங்கமாக அதற்கு எதிராக அறிக்கைகள் விட்டார் என்ற நிலைமையும், அதிலே நாங்கள் எடுத்த தீர்மானம்தான் இன்றும் முஸ்லிம் காங்கிரஸை பாதுகாத்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் தனித்து கேட்பதற்கான முஸ்லிம் காங்கிரஸுடைய தீர்மானம் தொடர்ந்தேர்ச்சியாக எல்லா தேர்தல்களிலும் எடுக்கப்பட்டது இந்த அரசாங்கத்துக்குள் முஸ்லிம் காங்கிரஸ் பாதுகாக்கப்படுவதற்கும். கடந்த தேர்தல் வருகிற போது அரசாங்கம் கூட முஸ்லிம் காங்கிரஸின் உண்மையான வாக்கு வங்கியின் பெருமானத்தை உணர்வதற்கும் மிக முக்கியமான உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. நண்பர் பஷீர் ஷேகுதாவூத்
உடைய அரசியலை அவர் கொஞ்சம் செப்பு நட்டுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது அவரை பொறுத்த விஷயம். அதே சந்தர்ப்பத்தில் தொலைபேசியூடாக ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் சம்மந்துறையிலிருந்து மனாஸ் கதைக்கிறேன். சொல்லுங்கள் மனாஸ். இந்த கிழக்கு மாநில முதலமைச்சர் பதவி வழங்கினது ரிங்கோக்கு ஏற்கனவே வழங்கியாச்சு, பெட்டிகுளோக்கு ஏற்கனவே வழங்கியிருந்துச்சு. இப்ப மீண்டும் பெட்டிகுளோக்கு வழங்கியிருக்கீங்க. இதே அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் பதவி நீங்க தரையில்லாம நிலைமையில் இருக்கீங்க. சரி, நாங்கள் அதனோடு தொடர்பட்டதாகத்தான் என்னுடைய அடுத்த கேள்வியும் இருக்கிறது. மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு வில்வித்தை பயிற்சி வழங்கியிருந்தார். வில்வித்தை பயிற்சியை வழங்கியவர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குருதட்சிணைக்காக அவருடைய கட்டை விரலை கேட்கின்றார். ஆனால் அந்த கட்டை விரலை அவரால் வழங்க முடியாது. வழங்கினால் அவரால் வில்வித்தை பயிற்சி மேற்கொள்ள முடியாது. இதனை நான் கூறவில்லை, நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள் அண்மையில் முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுதும். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் அந்த ஏகலைவனிடம் கட்டை விரலை கேட்டது போல் என்னிடம் முதலமைச்சர் பதவியை கேட்டதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று பார்க்கிற பொழுது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தீர்கள். இரு சமூகத்தின் மத்தியிலும் அது தொடர்பிலான ஒரு அந்த ஒற்றுமை தொடர்பில் ஒரு நல்லதொரு நிலைப்பாடு இருந்தது. ஆனாலும் இந்த முதலமைச்சர் திரைவிடயத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இப்பொழுது இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கண்டன அறிக்கைகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மீது அவர்கள் காட்டமாக தெரிவித்து வருகின்றார்கள். ஏன் இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டது? முதலமைச்சர் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதை அடைய வேண்டும் என்பதற்கான எத்தனத்தில் தான் சென்ற தடவை நாங்கள் தயக்கத்தோடும் விருப்பக்குறைவோடும் தான் அன்றிருந்த ஆட்சியாளர்களோடு ஒரு கூட்டரசாங்கம் என்பதற்கு இணங்க வேண்டி ஏற்பட்டது. ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். என்றால் முஸ்லிம் முதலமைச்சர் என்பதை முஸ்லிம்கள் அடையாமல் இல்லை. நண்பர் நஜீப் மஜீதுக்கு அந்த பதவி வழங்கப்பட்ட போது முஸ்லிம் முதலமைச்சர் கிடைத்தாகிவிட்டது. தமிழ் முதலமைச்சருக்கும் பிள்ளையானுக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிழக்கில் வழங்கப்பட்டதோடு அவர்களுக்கும் என்றால் கிழக்கில் முஸ்லிம் தமிழ் முதலமைச்சர்கள் என்ற தாகம் தீர்க்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரஸுக்கும் அதை அனுபவிக்க முடியவில்லை என்ற ஒரே விஷயம்தான் எஞ்சி இருந்தது. முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே இந்த கட்சியுடைய அந்தஸ்து என்பது முஸ்லிம் முதலமைச்சர் என்ற விஷயத்தை நாங்கள் அடைவதன் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற, குறிப்பாக தேசிய அரசியலில் ஏனைய பிரதான அரசியல் கட்சிகளும் சர்வதேச அரங்கிலும் முஸ்லிம் காங்கிரஸுடைய அந்தஸ்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டுவதற்கு ஒரு பாத்திரமாக இந்த முதலமைச்சர் விவகாரம் எங்களுக்கு முக்கியமாக தெரிந்தது. அதற்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் நிலைப்பாடுகளும் காட்டமான அறிக்கைகளும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்துத்தான் நான் இந்த ஏகலைவன் துரோணாச்சாரியார் கதையை கூற வேண்டி வந்தது. இவர் எதற்காகவும் அல்ல. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைமையாக இருக்கிற சம்பந்தன் ஐயாவுக்கு நாங்கள் இப்பொழுதும் கௌரவம் செலுத்தி வருகிறோம். என்றால் தமிழ் பேசும் சமூகங்களின் ஒரு தலைமகனாக அவரை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக பழைய தலைமுறையில் எஞ்சியிருக்கிற மிகச் சொற்பமானவர்களில் ஒருவராகவும் 50களிலே இருந்து தமிழ் தேசிய போராட்டத்திலே இருக்கிற ஒரு தலைமை, மிக பழுத்த அனுபவசாலி என்ற அடிப்படையில் அவருக்கும் சில அரசியல் அழுத்தங்கள் இருப்பதையும் நாங்கள் ஜீரணித்தாக வேண்டும். எனவே முஸ்லிம் காங்கிரஸ் ஏதாவது கொஞ்சம் காட்டமாக அவர்கள் பேசினார்கள் என்பதற்காக கடிந்து கொள்வது என்பது எங்களுடைய அரசியலில்
அவ்வளோ பக்குவமான விஷயமாக இருக்க மாட்டாது. நண்பர் இங்கு கேட்ட நேருடைய கேள்விக்கு அது நாங்கள் அது பற்றி தொடர்ந்து பேசலாம். நாங்கள் ஒரு சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு மீண்டும் வரலாம்.